மாட்டேங்குது. 2 நாள்ல பழுத்துரும். ஆமா பழுத்துரும். ஆமா இதுக்கெல்லாம் தண்ணி விட சொன்னனே, ஏன் இன்னும் விடாம இருக்க? இதாச்சு பாருங்க. சரி இதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தனே, அதையாவது சொன்னியா? நீங்க சொல்லணுமா நான் சொல்லணுமா? நீ தான் சொல்லணும். சரி இப்படி போமா. ம். இது நான் பாத்துக்கலாமாப்பா? பாப்பு, இவங்கெல்லாம் உன் நண்பர்கள், இவங்கள நீ தான் பாத்துக்கணும், சரியா? நல்ல மழை வரும் போல. ஆமாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வெளியூரெல்லாம் போய் படிக்கிற? ஆமாண்ணே. ஏ நில்லுமா, இப்ப என்ன பண்ணுன? குப்பையை போட்டேன். அதை எடுத்துட்டு வா. எதுக்கு எடுக்க சொல்றாரு? இப்ப நீ என்ன பண்ணன்னு தெரியுமா? குப்பையை போட்டேனா? இது குப்பையா? ஆமா. இது மக்குமா? மக்காது. மக்காத நெகிழி குப்பை. இதை எடுத்துட்டு வந்து ரோட்லயே போடக்கூடாது. நீ என்னன்னா விவசாய நிலத்துல போடுற. இதை எப்படி நிலத்துல போட்டு போறிய, எப்படி மக்கும்? சொல்லு பார்க்கலாம். அப்படியாக்கா? இதுவே மக்கறதுக்கு 400 வருஷம் ஆகும். மண் வளங்கிடும், நீர் வளங்கிடும், எல்லாம் கெடும். எப்படிங்க விவசாயம் பண்றது? நீ எல்லாம் பட்டணம் போய் என்னமா படிச்ச? ஏதோ படிச்சேன்னா. எங்களுக்கு தெரியறது கூட உனக்கு தெரியல. என்னத்தை படிச்சு கிழிச்சியோ. சரிக்கா. போயே குப்பையில போட்டு மக்காத குப்பையிலே போடுறேன்க்கா. இதை எப்பதான் புரிஞ்சுக்குவாங்களோ? நிறைய சருகலா. கண்ணாடி வேற போட்டுட்டு களை வெட்டுவீங்களா? குழந்தைகிட்ட கொடுங்க. இதை பிடி பாப்பு. இன்னைக்கு களை வெட்டின மாதிரிதான். நல்லா குனிஞ்சு நெளிஞ்சு களை வெட்டு மாமா. வெட்டுறேன். இப்பயாவது குறையும். விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல, இனிமே குறைஞ்சிரும், கவலைப்படாத. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, களை கொத்துறாரு. களை குத்துறீங்களா? ஆமா. ஏன களைக்கொல்லி வாங்கி அடிச்சா 1 மணி நேரத்துல முடிகிற வேலைக்கு 1 வாரமா குடும்பத்தோட கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்க. களைக்கொல்லி அடிச்சா களை செடி மட்டும் சாகாது, மண்ணும் சேர்ந்து செத்து போகும். இந்த மண் அப்படிங்கிறது தாயோட கருவறை மாதிரி. தாயோட கருவறை நல்லா இருந்தா தானே குழந்தை நல்லா வளரும். அப்போ மண்ணு நல்லா இருந்தா தான் செடி வளரும். ஆனா நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? தாயோட கருவறையை வந்து அழிச்சிட்டு குழந்தைய வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா இது சரியான முறை கிடையாது. எதிர்கால சந்ததியர் வந்து இதனால பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. புரியுதா? அதனால நீ களைக்கொல்லி அடிச்சு உன்னோட எதிர்கால சந்ததியரை வீணாக்கிறாத. நீ களை செடி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முறைகள்ல நீ களை வெட்டி எடுக்கிறது தான் சரியான முறை. புரியுதா தங்கச்சி? அப்படியா அண்ணே? இதுல இவ்ளோ விஷயம் இருக்குன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் களைக்கொல்லி அடிச்சு மண்ணை பழக்க மாட்டேன்னே. இந்த மண்ணுல நீங்க ஒரு விதைய போடுங்க, அதே அளவு இருக்கக்கூடிய சட்டை பொத்தான போடுங்க. 2ல எது முளைக்கும்? விதை தான் முளைக்கும், சட்டை பொத்தான் முளைக்காது. இது எப்படி மண்ணுக்கு வந்து விதையத்தான் முளைக்க வைக்கணும்னு தெரியுது? ஏன்னா மண்ணுக்கு உயிர் இருக்கு. அதனால இந்த மாதிரி களைக்கொல்லி ரசாயன உரங்களை எல்லாம் அடிச்சு உயிருள்ள மண்ணை சாகடிச்சிடாதீங்க. முறையா இயற்கை விவசாயத்துல நெல்லை நட்டுருக்கோம். எல்லாம் நல்லா வந்திருக்குல்ல? ஆமாங்க, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். நல்லா வந்திருக்குல்ல? சரி அறுப்புக்கு ஆள் சொல்லிடுங்க. சரிம்மா. அண்ணே அண்ணே நில்லுனே. அண்ணே சொல்லுமா தங்கச்சி. நீ சொன்னீங்கல்ல, ஆமா அது இன்னைக்கு சடங்காச்சுனே. அப்படியா? ஆமாண்ணே. வாழ்த்துக்கள். சரிண்ணே வாங்க சடங்கு பண்ணுவோம். வாமா போலாம். போலாண்ணே. தாய் மாமா இல்லாமையா சிறப்பா செஞ்சிருவோம். ஏய் பாத்து போடி, வறுப்புல வழுக்கிட்டு போகுது. வாங்க போலாம். ஏய் பாத்து.
ஏங்க அந்த மாலை எடுத்து வச்சுட்டு போங்க. அதெல்லாம் எடுத்தாச்சு. வாமா. அண்ணா வாங்கண்ணே. வரம்மா வரம்மா. வாங்க வரேன். எல்லாரும் வாங்க. வா பாப்பு. பாத்து ஏறு. பார்த்து குடுமா. வாங்க எல்லாரும். இப்படி குடுமா. இவ்வளவு சீர் கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கலண்ணே நானு. பரவாயில்லம்மா. ஏய் இங்க வழுக்குதுடி, பார்த்து வாங்க. சரித்த. அண்ணே வாங்கண்ணே, பிள்ளைக்கு நலங்கு வைங்க. ம். அடுத்து என்ன? குங்குமமா? என் தங்கம். அண்ணி நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க. எல்லாம் வாங்கம்மா, வரிசையா வைங்க. அவ்வளவுதான். ஊருக்குள்ள ஒரு பையன் விட மாட்டான். எல்லாம் உன் பின்னாடி தான் சுத்தி வர போறானுங்க. நானு இனிமேதான் பார்த்து பார்த்து வளர்க்கணும். என் தங்கம். நாங்க எங்க வீட்டு குழந்தைங்களை மட்டும் பிள்ளைங்களா பாக்குறது இல்ல. நாங்க வளர்க்குற செடி கொடி எல்லாத்தையுமே எங்க பிள்ளைங்களா தான் பாக்குறோம். அந்த அன்போட வெளிப்பாடு தான் இந்த தென்னம்பிள்ளைக்கு நாங்க செஞ்ச சடங்கு. ஏன்னா நாங்க உலகிற்கு உணவிடும் உழவர்கள்.